இந்த கதை எப்படின்னா, இவரு வந்து ஒரு இடத்துல திருடுறாரு. பேங்க கொள்ளையடிக்கிறாரு. பேங்க கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் வழக்கமா பேங்க கொள்ளையடிச்சு நீங்க டிவில பார்த்தீங்கன்னா, எல்லாரும் என்ன செய்வாங்க? அவன திட்டுவாங்க கொள்ளையடிச்சவன. ஆனா அந்த பேங்க்ல வேலை பார்த்த ஒரு பொண்ணு சொல்லுச்சு, அவரு வந்து ரொம்ப நாகரிகமானவரு. ரொம்ப சாஃப்ட்டா நடந்துக்கிட்டாரு. அவரு திருப்பி கொள்ளையடிக்க வந்தாலும் நாங்க கவலைப்பட மாட்டோம்னு சொன்னுச்சு. ஆச்சா. ஸோ இந்த ஆளுக்கு பேரு வந்து ராபர்ட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஒரு பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கா. அவர வந்து அந்த பேங்க்ல வேலை பார்க்குற இருந்துச்சுன்னா, அவர் ரொம்ப மென்மையானவரு, நாகரிகம் தெரிஞ்சவரு. திருப்பி கொள்ளையடிக்க வந்தாலும் நாங்க வந்து நாங்க வந்து வரவேற்கிறோம்னு சொல்றோம். அவரு எப்படின்னா, அவருடைய வாழ்க்கை ஒரு நார்மலான வாழ்க்கை போகுது. அவரும் அவங்க மனைவியும் பிரியறாரு. அவர் குடும்பத்தோட ரொம்ப நேசிப்பான ஆள் தான். பட் பல்வேறு காரணத்தினால மனைவிய பிரிய வேண்டிய ஒரு சூழல். அப்ப பிரிய வேண்டிய சூழல்ல என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, கோர்ட்டு மகள வந்து பொதுவா டைவர்ஸ் கேஸ்ல வந்து பெண்ணா இருந்தா, மகளா இருந்தா அத வந்து மனைவி சைடுல தான் வழக்க விடுவாங்க. அவங்க லெஸ் தென் 18 இயர்ஸ் இருந்தாங்க. அப்ப மகள வந்து மனைவி சைடுல போ சொல்லிட்டாங்க. இத டிப்ரஷன அவரால தாங்க முடியல. அப்ப டிப்ரஷனுக்கு தாங்க முடியாம போதை மருந்துக்கு அடிமையாறார். இப்ப வேலைக்கு ஒழுங்கா போறதில்ல. வந்து போதை மருந்து ஸோ வந்து பணம் அவருக்கு வந்து நெறைய தேவைப்படுது. அப்ப பணம் தேவைப்படுதுன்னா, அவரு கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறார். பட் கொள்ளையடிக்க ஆரம்பிக்கும்போது என்ன பண்றாருன்னா, எந்த பில்டிங்க்லாம் இப்ப இந்தியாலலாம் எல்லா பில்டிங்கும் இன்சூரன்ஸ் இல்லாம தான் இருக்கும். எல்லா வீடும் இன்சூரன்ஸ் இல்லாம தான் இருக்கும். பட் ஆஸ்திரேலியால பொதுவா எல்லார்ட்டயுமே இன்சூரன்ஸ் இருக்கும். அப்ப அவங்க ஒண்ணு பறி குடுத்தாங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி அத காம்பன்சேட் பண்ணும். அவரு இன்சூரன்ஸ் ஆன இடங்களா பார்த்து கொள்ளையடிப்பார். சரியா? அவரு வந்து மாட்டிடுறாரு. மாட்டிட்டு அவங்க ஆஸ்திரேலியா ஜெயில்ல வந்து போறாரு. அது வந்து பயங்கர பாதுகாப்பு உள்ள ஜெயிலு. அந்த ஜெயில்ல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஜெயில்ல இருந்து அவர் வந்து தப்பிச்சு வெளிநாட்டுக்கு பயணமாறார். அவர் வந்து லேண்ட் ஆற இடம் மும்பை. மும்பைல தாராவில வந்து லேண்ட் ஆறார். அப்ப தாராவில வந்தானா இவருக்கு வேற வேலை தெரியாது. பட் இவருக்கு இன்டர்நேஷனல் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், இதெல்லாம் தெரியும். அவரு செஞ்ச வேலை வந்து கள்ள பாஸ்போர்ட் செஞ்சு கொடுக்குறாரு. திருப்பி இங்க இருந்து பிரான்ஸ் போறாரு, ஜெர்மனி போறாரு. ஜெர்மன்ல திருப்பி பிடிபட்டுறாரு. அப்ப திருப்பி பிடிபட்டு திருப்பி ஆஸ்திரேலியா ஜெயிலுக்கு போறாரு. அப்ப ஆஸ்திரேலியா ஜெயிலுக்கு போகும்போது அங்க ஜெயிலுக்குள்ளால 10 ஆண்டு கால சிறை தண்டனை. ஸோ ரொம்ப நாள் இருக்காரு. ஸோ என்ன செய்யலாம்னு நினைச்சு ஒரு நாவல் எழுத ஆரம்பிக்கிறார். அப்போ அந்த நாவல் எழுத ஆரம்பிக்கும் போது அப்போ ஜெயிலுக்கு இங்க வந்து இது தப்பு செஞ்சுட்டு இங்க வந்து உள்ள இருக்கிற இங்க வந்து நாவலா எழுதுறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் ஆபீசர் பிடிச்சி கிழிச்சு தூர அறிஞ்சிடறாரு. திருப்பி 2வது அதே நாவலை திருப்பி எழுதுறாரு. 2வது தடவையும் பிடிபட்டுறாரு. 2வது தடவையும் நாவல் வந்து கிழித்து எறியப்படும். திருப்பி 3வது தடவை நாவல் எழுதுறாரு. அந்த நாவல் வந்து அவர் 2003ல சிறையை விட்டு வெளியில வந்ததுக்கப்புறம் அந்த நாவல் வெளியாகி அது வந்து ரொம்ப பாப்புலர். நீங்க வந்து யூரோப்லேயோ யூஎஸ்லேயோ யூகேலேயோ போனீங்கன்னா அங்கே யாராவது நாவல் படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா இந்தியாவை பற்றி அவங்க அந்த நாவல் படிச்சிருப்பாங்க. அது வந்து நாவலினுடைய பேரு வந்து சாந்தாராம். அது வந்து 41 மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு மிகப்பெரிய பிரபலமா அவர் வந்து ஒரு ஃபிக்ஷன் ரைட்டரா இருக்கார். அப்போ அவரு வந்து நம்ம ஹிந்து பத்திரிகை நம்ம சென்னையில இருந்து இயங்குற ஹிந்து பத்திரிகை வந்து ஒரு தடவை பேட்டி எடுத்தாங்க. பேட்டி எடுத்துட்டு அவர்கிட்ட வந்து நீங்க வாழ்க்கையில இருந்து என்ன கற்றுக்கொண்டீங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கேள்வி. அப்ப அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட உடனே அவர் வந்து சொல்றாரு, அதுல வந்து உன்னை அறிந்து கொள், உன்னை ஆளுமை செய், நீயாகவே இரு. நான் என்ன சொன்னேன்னா, இதுக்கு வேண்டிய பொழுதுனைக்கு அப்பா அம்மாட்ட போய் தகராறு பண்ண வேண்டாம். அது எப்படி சொல்லுமோ அப்படி. ஓகே, உன்னை அறிந்து கொள், உன்னை ஆளுமை செய், நீயாகவே இரு. இதான் அவர் சொன்ன பதில். ஏன்னா அவர் வந்து அவருடைய லைஃப் வந்து ரொம்ப ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி மேலே போய் கீழே போய் மோசமான லெவலுக்கு போய் திருப்பி நல்ல லெவலுக்கு வந்த ஒரு ஆளினுடைய வாழ்க்கை.